Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பார்க்குறேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் என்னோட ஒரு பெரிய சாரி. நான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில் இருந்ததால் என்னால் வீடியோஸ் கன்டினியூஸாக போட முடியல. பட் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடு தண்ணி நான் வச்சுருந்தேன் பாயில் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதில் மீன் மேக்கர் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சோக் ஆகிற டைமில் சைமல்டேனியஸாக ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். இதில் தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ட்ரை சில்லி ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்ல கலர் டர்ன் ஆகி வரும்போது நம்ம இதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் காஜுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டொமேட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். ஸோ மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சோக்காய் வந்துருச்சு. இப்போ அதில் தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மீன் மேக்கர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மசாலா மல்லித்தூள், அதுக்கப்புறம் சில்லி, கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் லைட்டாக டர்ன் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரையும் நீங்கள் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மிக்சியில் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் மல்லித்தூளும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் அடித்து வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு சேம் பேனில் பார்த்திங்கன்னா நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். எல்லாம் ஒரு பீஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் நிறைய தண்ணி ஊற்றலை. அந்த மிக்சியில் இருந்த மசாலாவுக்கு அது வலிச்சு போடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது கொஞ்சமாக பபிள் வரும்போதே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா சோக்காகி கொஞ்சம் வரும்போது நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்ம ஹெல்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு. கண்டிப்பாக சிக்கனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.